ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா டிராமாக்குள்ள போயிடலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஹீரோ சொன்ன மாதிரியே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இறங்குது. அதுல ஒரு 6 பேர் இருக்கானுங்க. என்னடா ஸ்கூல போய் போலீஸ் ஸ்டேஷனா வச்சிருக்கானுங்களே அப்படின்னு அவமானப்படுத்திட்டு தான் உள்ளேயே வரானுங்க. வந்தவனுக்கு அந்த யூனா கிட்னாப் கேஸை நீங்க பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல அதை நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், உங்களுடைய கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளை ஒதுக்கி விட்டு அவனுக்கு பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்க்குற நம்ம டீமுக்கு லைட்டா வயிறு எரியதான் செய்யுது. சரி, இவனுகிட்ட என்னத்தை போய் பேசிட்டேன்னு சீனியர் அங்கிருந்து கிளம்பும் போது ஆப்போசிட்ல அந்த டீம்ல ஒருத்தன் வரான். இவர் லெஃப்ட் சைடு போனா அவனும் லெஃப்ட்ல வரான். சரி, அவன் ரைட்ல திரும்பினா நம்மால விட்டு கொடுக்காம அவரும் ரைட்ல வராரு. ஹலோ முட்டி செத்த மூத்த கிளி, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவரு கோவம் வந்துருது. இதுல 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், அவங்களை கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீனியரும் சாரி கேப்டன் சொல்லிட்டு அந்த ஆபீசரை பார்த்து உங்களுக்கும் சாரி, வாங்க நான் கோஆபரேட் பண்றேன்னு கூப்பிட்டு போறாரு. அப்ப அங்க பக்கத்துலயே சீனியர் பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த பஞ்சிங் பேக் இருக்கு. பயவுல உடுவாரு பாருங்க ஒரு பஞ்சு, அது நேரம் அந்த ஆபீசர் மேல பட்டு சீட்டு கட்டுல எப்படி தடத்தடான்னு உழுகுமோ அந்த மாதிரி வந்த டீம் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு உளுந்துடுறானுங்க. இதுலயே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட் நம்ம கேப்டன் மேலேயே விழுந்துடுறான், அதாவது ஹீரோ மேல. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வந்த உடனே மொக்க வாங்கிட்ட மேடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு இந்த கேஸை விடுறக்கு மனசே வரலையாட்டு இருக்கு. ஸோ மின் கடைசியாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பா, அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல இந்த காணாம போன யூனா பொண்ணோட அப்பா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்குன்னு ஒரு ஆகாவலி கேங்கை சேர்த்திக்கிட்டு சில வைலன்ஸ்லயும் ஈடுபட்டிருக்கான். அது போலீஸ்லயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பயபுள்ள மன்னிப்பு கேட்டு அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஹீரோ மார்க் பண்ணி வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் டே தூங்கி எந்திரிச்ச மின்னா அவ ஃப்ரெண்டுக்காரி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப இவங்க கிட்ட இந்த ஒரே கேஸும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால வெட்டியா இருக்காளாட்டு இருக்கு. ஆனா ஃப்ரெண்டுக்காரி இவ பேசுறத காது கொடுத்து கேட்காம அவ ஏதோ புது ட்ரெஸ் வாங்கியிருப்பாளாட்டு இருக்கு. சொல்லியா தரணும் பொண்ணுகளுக்கு, 1 மணி நேரமா கண்ணாடி முன்னாடியே நின்று செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மின்னுக்கு ஹீரோ கால் பண்றான். மின்னு கால் அட்டன் பண்ணி மரியாதையா கேப்டன் சொன்ன உடனேயே சரி இன்னைக்கு எந்த வேலை வெட்டி இருக்காது, நீ ஃப்ரீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், ஸோ இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ணுவோமே, கிராண்ட் செஞ்சுரி ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடக்குது, அங்க வந்துருன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போனை கட் பண்ணிடுறான். அவ வராளா வரலையா, அவளுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குமா, எதையும் கேட்கல. இவன் வேற பார்ட்டின்னு சொல்லிட்டா, இவகிட்ட பேண்ட் சட்டை விட்டா வேற ட்ரெஸ்ஸே இல்லையாட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அளவெடுத்து தைச்ச மாதிரியே ஃப்ரெண்டுக்காரி புது ட்ரெஸ்ஸோட நிக்கிறாளே. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஒரே ஒரு நாள் கடன் குடிடின்னு கேட்ட பாவத்துக்கு அவ முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. மின்னும் பெட்ல உருண்டு பிறண்டு அழுதுட்டு இருக்கா, எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு. இங்க பாரு, அந்த ட்ரெஸ்ஸையும் கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனா தயவு செஞ்சு இவ்வளவு கன்றாவியா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஃப்ரெண்டுக்காரி ட்ரெஸ்ஸை கொடுக்க ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன்லயே மின்னும் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கரெக்ட் டைமுக்கு ஹோட்டலுக்கு வந்துடுறா. ஆனா ஹீரோவை தான் காணும், ஒரு வழியா லேட்டா வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு வா ஹோட்டலுக்குள்ள போலான்னு சொல்லும்போது மின்னுனால நம்ப முடியல. எதுக்குடா இப்போ ஹோட்டலுக்குள்ள போறோம், விஷயத்த சொல்றான்னு கேட்கும்போது ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம முடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல கரெக்டா ஆப்போசிட்ல ஒரு கப்பல் ரொமான்டிக்கா பேசிட்டு போறாங்க. இத மின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் தப்பான எண்ணத்தோட தான் நம்மளை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. காண்டானவ உடுவா பாருங்க ஒரு பஞ்சு ஹீரோக்கு. அடி வயிற்றுல வாங்கின அடியில அண்ட சராசரமும் ஆடி போயிருது ஹீரோக்கு. பயபுள்ள பாவம் அழுகாத குறையா மல்லாக்கா படுத்துட்டு அவனே தேத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்கிற பேனரை நோட் பண்றான். அது ஒரு ஸ்கூல் ரீயூனியன் ஃபங்க்ஷன் ஆட்டு இருக்கு. அப்பவும் கூட இவன் மேல இருக்கிற தப்பா ஒத்துக்காம என்ன விஷயம் முதல்ல சொல்லியிருந்தா அடி விழுந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறா. ஹீரோவும் மனசை தேத்திக்கிட்டே ஆமாமா என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்ல, அந்த யூனா பொண்ணோட அப்பா ஸ்கூல் படிக்கும் போது வயலன்ஸ்ல ஈடுபட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க பேட்சோட ரீயூனியன் ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்விடேஷன் இருந்தாதான் உள்ள போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் 2 பேரும் நோட் பண்றாங்க. மின்னு யாரு சும்மா விடுவாளா, அங்க இருக்கிற ஒரு தமிழ தெரியாம இடிக்கிற மாதிரி இடிச்சு இன்விடேஷனை ஆட்டையை போட்டுறா. சோ ஒரு வழியா இவங்க 2 பேரும் இந்த ரீயூனியன் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தான் யாரையுமே தெரியாதே. அப்ப வேணும்ட்டு ஹீரோ இருந்துட்டு மின்னுகிட்ட யூனாவோட அப்பாவோட பேரை சொல்லி அவனுக்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டியா, அவன் பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு இவனே டாபிக் ஆரம்பிக்கிறான். அதை அந்த டேபிள்ல உட்காந்துருக்கிற 2 பேரும் நோட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் இருந்துட்டு ஆமாங்க இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு அவன் வந்தா இதை பத்தி கேட்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தர் இருந்துட்டு டே இங்க இருக்கிற யாருமே அவன் வரதை விரும்ப மாட்டாங்கடா, சங்சூக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்கிற 2 பேத்துக்கு ஷாக் ஆகுது.
அப்ப ஹீரோ வந்துட்டு சங்சூக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது அவங்க 2 பேரும் சுதாரிச்சுக்கிட்டு உங்க 2 பேர்த்தையுமே எங்க பேட்ச்ல பார்த்த மாதிரியே இல்லையே, நீங்க எந்த செக்ஷன்ல படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப ஹீரோ கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லும் போது மின்னு கிளாஸ் 2ன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஹீரோ கிளாஸ் 2ன்னு சொல்லும் போது மின்னு மறுபடியும் கிளாஸ் 1ன்னு சொல்லி சொதப்பி விட்டுறான். அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க மேல சந்தேகம் வருது. அந்த சமயத்துல இவங்க டேபிள் கிட்ட வந்த ஒரு பொண்ணு மின்ன பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாளாட்டு இருக்கு. நீ அவதானே அப்படின்னு கேட்கும்போது மின்னும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் அந்த 2 பசங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கையே வருது. உண்மையாலுமே இவங்க நம்ம பேட்ச்ல தான் படிச்சிருப்பாங்களோ, சரி நம்ம தான் கிளாஸுக்கு சரியாவே போக மாட்டோமே அப்படின்னு இவனுக்கு மனசை தேத்திக்கிறானுங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு மின்ன பார்த்து மேக்கப் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியோ, வர வர ரொம்ப அழகாயிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. மின்னு இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் என்னைக்கு மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த 2 பசங்களும் ஒரு நிமிஷம் உன்னோட மூஞ்சியை மறுபடியும் காட்டு. ஆமா ஆமா, இப்பதான் உன்னை யாருன்னு அடையாளம் தெரியுது. அது ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப மொக்கையா இருந்தீங்களா, அதுதான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற புலம்பிட்டு இருக்கும் போதே டான்ஸ் காம்படிஷனுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பசங்க சும்மா இல்லாம மின்ன பார்த்து நீ டான்சிங் கிளப்ல இருந்து இல்ல, நீயும் போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு கோத்து விட்டுறானுங்க. மின்னுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஹீரோ வேற பக்கத்துல உட்காந்துட்டு எச்சா வெறுப்பேத்திட்டு இருக்கான். இவ அப்பவுமே சீட்டை விட்டு எந்திரிக்கிற மாதிரி இல்ல, ஆனா அவங்க தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க டான்ஸ் ஆடுறதுக்காக. இவளும் எத்தனையோ சொல்லி பாக்குறான், டான்ஸ்ல அந்த டிங்கிறது கூட எனக்கு தெரியாதுடா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா அப்படின்னு. ஆனா எவனுமே இவன் பேச்ச மதிக்கவே இல்லை. சோ டான்ஸ் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. மின்னும் கொஞ்ச நேரம் சும்மா தான் நின்று பாக்குறா. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள தலைய வெட்ட தவளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு கிடக்குறானுங்க. சரி நம்ம பங்குக்கு நம்மளும் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் போடுவோமேன்னு 2 ஸ்டெப் தாங்க போட்டிருப்பா. பக்கத்துல இருக்கிற பொண்ணை தள்ளி விட்டு அவன் இன்னொருத்த மேல உளுந்துன்னு மொத்த டான்ஸுமே கொலாப்ஸ் ஆகி போயிருது. இதை எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற கேப்ல ஹீரோ அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஏங்க சங்சுவை பத்தி என்னமோ சொன்னீங்கல்ல, சங்சுக்கும் அந்த யூனோவோட அப்பாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அங்க இருக்கிறவனும், ஆமா நீங்க கிளாஸ் 1ன்னு தானே சொன்னீங்க, உங்களுக்கு இது தெரிய சான்ஸ் இருந்திருக்காது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன சொன்னாங்கிறது நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் சீன்லயே கார்ல சோகமா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையில ஒரு அவார்டு வேற இருக்கு. அதுல ஆக்வர்ட் பட் ஆசம் டான்சர்னு அவார்டு கொடுத்துருக்கானுங்க. பயபுலைங்க வஞ்ச புகழ்ச்சேனியில திட்டி அனுப்பியிருக்கானுங்களாட்டு இருக்கு. மின்னு இருந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா, வந்தது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கேட்கும் போது தான் ஹீரோ அவன் கலெக்ட் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த யூனாவோட அப்பாவும் சங்சுங்கிறவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேர் பிரிஞ்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த யூனாவோட அப்பங்கார சங்சுவை கண்டினியூஸா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போதுதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த யூனாவோட அப்பா ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து அந்த சங்சுவை புள்ளி பண்ணியிருக்கான். அவனும் நண்பன் தானே அப்படின்னு சொல்லி இவனை பேரை சொல்லிதான் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கே அந்த அடி அடிக்கிறான் போட்டு. ஸோ ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சங்சு அந்த இன்சிடென்ட்டோடய ஸ்கூலை விட்டு நின்னுட்டான். ஆனாலும் இவனுங்க அந்த சங்சுவை புள்ளி பண்றதை மட்டும் ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லும் போதுதான் ஏதோ ஒரு இடத்துல இவனுக்கு கண்ணில் அவன் சிக்கியிருக்கான். விரட்டுன்னு விரட்டியிருக்கானுங்க. இவனுகிட்ட இருந்து தப்பிக்கணுமேன்னு கண்மூடித்தனமா ஓடும் போதுதான் ஒரு வண்டியில அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அதை நினைச்சு இவனுக்கு எவனுமே ஃபீல் பண்ணல. ஆக்சிடென்ட்ல சங்சுக்கு சிவியரா அடிபட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சங்சுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்றான். மின்னு இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கானுங்க, இவனுக்கு யார் மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்கும் போது எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. அதிகபட்சமா எல்லாத்தையும் ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணியிருக்கானுங்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மின்னு இருந்துட்டு இப்போ நம்ம கலெக்ட் பண்ண விஷயத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ரிப்போர்ட்டா எழுதி சப்மிட் பண்ணட்டுமான்னு கேட்குறா. ஏன்னா இவங்க தான் இந்த கேஸ்ல இருந்து டிராப் அவுட் பண்ணிட்டாங்களே. ஆனா ஹீரோ வந்துட்டு அது தேவையில்லை, எனக்கு ரிசர்ச் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்றான். இவன் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு கண்ணாடிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து அவன் குழந்தைங்க கூட நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒய்ஃபுக்கு தான் இவனை பார்க்கும்போது காண்டாகுதாட்டு இருக்கு, கொள்ள வெறியில பார்த்துட்டு இருக்கா. அப்போ கண்ணாடிக்காரன் அவன் பொண்ணோட ஐடி கார்டு கீழே கிடக்கிறத பாக்குறான். இதை பார்க்கும் போது இவனுக்கு அந்த காணாம போன யூனாவோட ஐடி கார்டு பார்த்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப இந்த கண்ணாடிக்காரோட ஒய்ஃப் சும்மா இல்லாம, என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தியா ப்ரமோஷன் வாங்கி போய்கிட்டே இருக்காங்க, நீ எங்க ஜாயின் பண்ணி அதே இடத்துலதான் நின்றுட்டு இருக்க, அடுத்த வருஷம் உன்னோட பொண்ணுகளில ஸ்கூலுக்கு சேர்த்தணும், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கழுவி ஊத்துறா. பாவம் இவனால என்ன பண்ண முடியும், போலீஸ்கார வேலையை கரெக்டா தான் பாக்குறான், அதையும் கூட அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஆமா, இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்தாங்கன்னு சொன்னே இல்ல, டே இதெல்லாம் உனக்கு நல்ல சான்ஸ்டா, அந்த டீம்காரங்க உன்னை நோட்டீஸ் பண்ற மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது பண்ணு, அப்படி இப்படி நீ அவன் கைய காலையோ பிடிச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வேலையை வாங்குற வழியை பாரு. ஏற்கனவே ஒலிம்பிக்கு போறேன்னு பாதியிலே ரிட்டர்ன் வந்துட்ட, இதுக்கப்புறம் இருக்கிற சான்ஸை விட்டுட்டீனா பொண்ணுகள்லாம் பெருசாயிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ ஏத்தி விட்டுறா. நெக்ஸ்ட் டே கண்ணாடிக்காரனும் சீனியரும் உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனோட ஹெட் அங்க வரான்.
இவனுங்களும் இஷ்டமே இல்லாம அவனுக்கு சல்யூட் அடிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இங்க அந்த ஹேங் ஓவர் சூப் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் கேட்கறான். கண்ணாடிக்காரன் பதில் சொல்ல வரக்குள்ளேயுமே சீனியர் இருந்துட்டு எங்க யாருக்குமே குடிக்கிற பழக்கமே இல்லைங்க, அதனால ஹேங் ஓவர் சூப் எங்க கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறான். கண்ணாடிக்காரனால சீனியரையே எடுத்து பேச முடியல, அதனால அந்த ஹெட் அங்கிருந்து ஓகேன்னு கிளம்பி போயிடுறான். இங்க அந்த யூனாவோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி ஏதாவது அமௌண்ட் கடனா கிடைக்குமான்னு கேட்கும் போதுதான் அவனுக்கு இருந்துட்டு நேற்று ரீயூனியன்ல ஒருத்தன் சங்சுவை பத்தி விசாரிச்சான் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு சொல்றானுங்க. அப்ப யூனாவோட அப்பா இருந்துட்டு எனக்குமே சங்சுக்கு என்னாச்சுன்னு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான். இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிறவன் வந்துட்டு யூனாவோட அப்பா கிட்ட அடா உடுடா அவனை நினைச்சு கவலைப்படாத, அவன் ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பக்கத்து ஸ்கூல்ல நம்ம ஒருத்தனை அடிச்சோம்ல அவன் தங்கச்சியை இந்த சங்சு டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதை அந்த யூனாவோட அப்பா நம்பல, கண்டிப்பா அவனா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்பவும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த சங்சு இவனுக்கு சொன்ன மாதிரியே பக்கத்து ஸ்கூல்ல புள்ளி பொண்ணோட சிஸ்டர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறத இந்த யூனாவோட அப்பா கேட்டிருக்கான். அதுலதான் அவனுக்கு எச்சா காண்டாயிருக்காட்டிருக்கு. அதை இப்ப நினைச்சு பார்த்து பிரசன்ட்ல மறுபடியும் அவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது அவனோட டோர் ஸ்டெப்ல ஒரு கவர் இருக்கிறத பாக்குறான். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பொம்மை ரத்த வெள்ளத்துல கிடக்குது. இவனுக்கு செம்ம காண்டாகுது. யாருடா இங்க வச்சது அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறான். நெக்ஸ்ட் டேவே இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு செகண்டா ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனா இந்த டைம் கிட்னாப்பர் கொரியர்ல அனுப்பியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இது ஹீரோக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமா தான் அனுப்புவான். இப்ப அனுப்புற வழக்கத்தையே அவன் மாத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மெசேஜ்ல உன் பொண்ணு உயிரோட உனக்கு வேணும்னா நான் கேட்ட அமௌண்ட்டை விட 2 மடங்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்கான். இந்த மெசேஜை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த கடத்தப்பட்ட யூனா பொண்ணை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு ரூம்ல அந்த பொண்ணு இன்னுமே அன்கான்சியஸா தான் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மறுபடியும் முதல்ல இருந்து கோடு போட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த கார் டீலர்னு ஒருத்தனை 2 டைம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணானுங்க பாத்தீங்களா, அவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொல்றான். ஆனா அவன் டீம்ல இருக்கிறவன் சார் கடைசியா அவனுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னே அவனை ட்ராக் பண்ண முடியல, எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட் இருந்துட்டு அவன் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும், அவங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கோ எங்க இருந்தாலும் சரி அவன் ட்ராக் பண்ணி கூப்பிட்டு வாங்கடான்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறான். அப்பதான் அந்த ரூம்ல கண்ணாடிக்காரன் இருக்கிறத இவர் நோட் பண்றாரு. டே நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது கண்ணாடிக்காரனும் அவனோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு நீங்க ஹேங் ஓவர் சூப் கேட்டீங்கல்ல, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஹேங் ஓவர் சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கொரியா கண்ட்ரிலேயே ஹேங் ஓவர் சூப்ல இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரே இடத்துல அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருப்பாங்கன்னு. உங்களுக்காகவே 1 மணி நேரம் டிரைவ் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறா. அப்ப இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட் பேர் என்னன்னு கேட்கும்போது லீ போக்ஜா அப்படின்னு இந்த சூப்பு செய்யற கடையோட பேரை சொல்றான். அட இல்லப்பா உன் பேர் என்னன்னு கேட்கும் போதுதான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது, நம்மளை நோட்டீஸ் பண்றாங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரியே அப்படின்னு. அவனும் நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் நைஸா அந்த ரூம்ல இருந்து வெளியே வரலான்னு பார்க்கும்போது அவனை பார்த்தர்றா. டே அந்த ரூம்ல உனக்கு என்னடா வேலைன்னு இவ கேட்கும் போது அட ரூம் மாத்தி போயிட்டமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரிவா மீட்டிங் டைம் ஆச்சுன்னா அவன் இவனையும் உள்ள கூட்டு போயிடுறா. என்னடான்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு குட்டி ரூம்ல நடுவுல ஒரு பொம்மையை உட்கார வச்சு இவனுக்கு சுத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸ் விஷயமா. அப்ப ஜூனியர்காரன் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இந்த யூனாவோட அப்பானாலதான் சங்சுங்கிறவன் ஸ்கூலை டாப் அவுட் பண்ற நிலைமைக்கு போயிருக்கான், அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற சீனியருக்கு தான் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. ஃபர்ஸ்ட் பேசும்போது அந்த நாயை நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், கடைசியில பார்த்தா எல்லா பொறுக்கி பையில கூட கான்டாக்ட் வச்சிருக்கா அப்படின்னு கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அப்ப ஜூனியர்காரன் வந்துட்டு இங்க ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு மோப்பம் முடிச்சுட்டு கரெக்டா கண்ணாடிக்காரனை மோந்து பார்த்து ஹேங் ஓவர் சூப்போட ஸ்மெல்லு மேல அடிக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற சீனியருக்கு செம கோபமாயிருது. ஏன்னா காலையிலேயே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஹெட் இதை கேட்கும் போது சீனியர் அவனுக்கு எந்த ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி விட்டுருப்பாரு, அதை தாண்டி இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு இப்ப தெரிய வருது. ஜூனியர்காரன் இதோட நிறுத்தினாலும் கூட பரவாயில்ல, மறுபடியும் மோந்து பார்த்து இது லீ போக்ஜா கடையில வாங்கி இருக்கிற சூப்புன்னு வேற மென்ஷன் பண்ணி சொல்றான். அவ்வளவுதான் டீம்ல இருக்கிற எல்லாருமே அவன் மேல செம்ம காண்டாகிறாங்க. இதுல ஹீரோ வேற அவனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கான், இருந்தாலும் தூரமா இருந்து மோப்பம் முடிச்சு பார்த்து டே கரெக்டா சொல்லிட்டடா ஜூனியர், மோப்பம் முடிக்கிறதுல எங்க வீட்டு நாயவே நீ மிஞ்சிட்டடா அப்படின்னு ஹீரோ அவனை பெருமையா பாராட்டிட்டு இருக்கான். ஆனா சீனியருக்கு தான் கண்ணாடிக்காரன் மேல கொலை வெறி ஆகுது. அப்ப கண்ணாடிக்காரன் பேச்ச மாத்திரக்காக சார் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றதை நான் கேட்டேன், இப்ப ஃபர்ஸ்ட் விக்டிம் அவங்க விசாரிக்க போறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க யார் அது அப்படின்னு. கடைசியில பார்த்தா அந்த கார் டீலரு ஆல்ரெடி சீனியர் தான் அவனை கூப்பிட்டு வந்து பல்ல இப்படி வை கேப்பை இப்படி வை கண்ணாடி இப்படி போன்னு மொத்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டாரு. அட ஓடுடா அவனை தானே கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டோம், ஒரு யூஸும் கிடையாது, அவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சங்சுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி விசாரிக்கணும்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் லைட்டா ஜர்க் ஆகுது.
நம்மளே தான் அந்த கேஸ்ல டிராப் அவுட் பண்ணிட்டாங்களே, நம்ம எப்படி லீகலா விசாரிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என் மேல ஆல்ரெடி டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு யாரும் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த கேஸ் சம்பந்தமான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிறேன், எல்லாருமே இனிமேல் எங்கிட்ட டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருது. அப்ப கரெக்டா அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சேர்ந்த ஒருத்தர் அந்த சைடு கிராஸ் பண்றதை பார்த்த உடனேயே இவனுக்கு ஏதோ ஜாலியா விளையாண்டு இருக்கிற மாதிரி அவனை சமாளிச்சிட்டு இருக்காங்க. அவனும் ஏதோ லூசு பசங்க தனியா கத்திட்டு கிடக்குறானுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனோட ஹெட் இருந்துட்டு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கால் பண்ணி அந்த கார் டீலர் என்னால் ட்ராக் பண்ண முடியல, அவனோட கால் ஹிஸ்டரி எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேக்கப்பும் அனுப்புங்க அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணாடிக்காரனும் அதே ரூம்ல தான் ஏதோ பில்டப் பண்ணிட்டு இருக்கான் வேலை பார்க்குற மாதிரி. ஸோ இந்த ஸ்பெஷல் டீமோட ஹெட்டும் சூப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்ணாடிக்கார மனசு மாறி அந்த கார் டீலரை தேடிட்டு இருக்கீங்கல்ல அவனுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளத்தை தான் சொல்ல வரானாட்டு இருக்கு. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, சரி சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிருங்க, வேற ஏதாவது தேவைப்பட்ட என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாத்திடுறான். அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் அந்த கார் டீலரோட கேஸை ஃபுல்லா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாம. அது அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட் கிட்ட கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டானாட்டு இருக்கு. ஸோ இவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு போயிட்டு இருக்கும் போது அந்த ரூம்ல இருந்து எப்பவுமே விளையாடுற ஒரு குட்டி பையன் வருவான் பார்த்தீங்களா, அந்த பையன் வெளியே வரான். ஆக்சுவலாக இந்த பையன் தான் அந்த டைனாசர் பொம்மையை கொடுத்து இவனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்போ அந்த குட்டி பையன் இருந்துட்டு இந்த ரூம்ல இருக்கிற ரொம்ப போர் அடிக்குது, வாங்க மேலே போலான்னு ரூஃப் டாப்புக்கு கூப்பிட்டு வந்துடுறான் கண்ணாடிக்காரனை. இன்னுமே இவன் எடுத்த பிரிண்ட் அவுட் அவன் கையில தான் இருக்கு. அப்போ இந்த குட்டி பையன் ஒரு அழகா மில்க் ஷேக் வேற கண்ணாடிக்காரனுக்காக கொடுக்குறான். கண்ணாடிக்காரனுக்கு மனசே கேட்கல, சரி பேசாம இவங்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலான்னு முடிவெடுத்து, ஏன்டா தம்பி நீயே உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னா பண்ணுவியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறான். இந்த குட்டி பையன் செம விவரம் பாருங்க, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கண்ணாடிக்காரனே உத்து பார்த்துட்டு, எனக்கு என்னமோ நீங்க உங்க சம்பந்தமா கேட்கிற மாதிரி தான் தோணுது, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணா உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்கிட்ட மாதிரி, அது மட்டும் இல்லாம நான் உங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கேன், அதை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற கண்ணாடிக்காரனுக்கு ரொம்பவே உறுத்தலா இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எடுத்த பிரிண்ட் அவுட்டை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.